இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 4 ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதில் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்ஸ். இல்லை அந்த தியரம் 12 முதல்ல பார்க்கலாம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி குவாட்ரிலேட்டரல்னால் என்னென்னு தெரியும். 4 sided closed figure இஸ் கால்டு குவாட்ரிலேட்டரல். அதை ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு குவாட்ரிலேட்டரல் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். தியரம் 12 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த குவாட்ரிலேட்டருக்கு 4 ஆங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 4 ஆங்கிள்ஸில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் அது எப்படி இருக்கும்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த டயக்ராம் பாருங்கள். ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் R இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆங்கிள் 180க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் Q ப்ளஸ் ஆங்கிள் S ஆப்போசிட் ஆங்கிள் வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆட் பண்ணும்போது அது சப்ளிமெண்ட்ரி 180 டிகிரியாக இருக்கும். நெக்ஸ்ட் கான்வர்ஸ் ஆஃப் தியரம் 12. If a pair of opposite angles of a quadrilateral is supplementary, then the quadrilateral is cyclic. இப்போ வந்து இது கான்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இந்த தியரத்தோட அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தோன்னா அது கான்வர்ஸ். ஒரு குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட பேர் வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த குவாட்ரிலேட்டர் வந்து ஒரு சைக்ளிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பின்னாடி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 4.10. If PQR is a cyclic quadrilateral in which angle PSR equal to 70 degree and angle QPR equal to 40 degree, then find angle PRQ. இந்த டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் PQR அப்படிங்கிறது அந்த குவாட்ரிலேட்டரோட நேம், PQRS. இதில் PSR அந்த பிளேஸில் 70 டிகிரியும் QPR எப்போதுமே இந்த 3 லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா மிடில் என்ன லெட்டர் இருக்கோ அந்த பிளேஸில் தான் ஆங்கிள் இருக்கும். ஸோ QPR அந்த P கிட்ட 40 டிகிரி இருக்குது. R இல்லை RSPன்னு சொன்னாலும் ஒன்று தான், PSRன்னு சொன்னாலும் ஒன்று தான். மிடில் இருக்க லெட்டரை மட்டும் மாற்றிடக்கூடாது. PSR ஈக்குவல் டு 70 டிகிரி இது கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் ஆங்கிள் PRQ இந்த பிளேஸில் என்ன ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த சொல்யூஷன் PQRS இஸ் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே சமயம் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் அதை எழுதிக்கிறோம். ஆங்கிள் PSR ஈக்குவல் டு 70 டிகிரி. இப்போ நமக்கு சைக்ளிக் குவாட்ரிலேட்டராக இருந்தால் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். therefore ஆங்கிள் PSR ப்ளஸ் ஆங்கிள் PQR, எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் வந்து Qப்பா. ஸோ ஆங்கிள் PQR ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. PSR இருக்க பிளேஸில் 70 டிகிரி போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆங்கிள் PQR ஈக்குவல் டு 180. ஆங்கிள் PQR மட்டும் வச்சுக்கிட்டு 70 ரைட் சைடு வரும்போது மைனஸில் வந்துடும். 180ல் 70 சப் பண்ணிங்கன்னா 110. ஸோ PQRக்கு இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 110 அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. எந்த பிளேஸில், இந்த பிளேஸில் இந்த பிளேஸில் 110 அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ட்ரையாங்கிள் PQR எடுத்துக்கோங்க. PQR ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் அது 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த 40 ப்ளஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க 110 அதோட ஆங்கிள் RPQ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு 180 டிகிரி நமக்கு கிடைக்கும். ஸோ PQRக்கு பதிலாக 110 போட்டுக்கோங்க, RPQக்கு பதிலாக 40 போட்டுக்கோங்க. நமக்கு தெரியாத வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா QRPன்னு சொன்னாலும் ஒன்று தான், PRQன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு 3rd லெட்டரை மாற்றி போட்டுக்கலாம்ப்பா. ஆனால் மிடில் லெட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா R கிட்ட தான் ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆங்கிள் QRP ஈக்குவல் டு 110 ப்ளஸ் 40 ஆட் பண்ணும்போது 150 ஈக்குவல் டு 180. ஆங்கிள் QRP ஈக்குவல் டு 150 மைனஸில் கொண்டு வந்துடுங்க. சப் பண்ணும்போது 30 டிகிரி கிடைக்கும். ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா PRQன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எழுதுறது QRPன்னு எழுதியிருக்கோம். ரெண்டும் ஒன்று தான். நடுவில் R வருதா, அந்த PQRங்க லெட்ரு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. மிடில் R இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டு. therefore ஆங்கிள் PRQ ஈக்குவல் டு 30 டிகிரி. இதுதான் அந்த சம்முடைய ஆன்சர். Next, exterior angle of a cyclic quadrilateral. If one side of a cyclic quadrilateral is produced, then the exterior angle is equal to the interior opposite angles. இப்போ ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இருக்குப்பா, அதில் ஏதாவது ஒரு சைடை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் மீன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். பாருங்களேன், ஏபிங்கிற சைடை மட்டும் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணி AE வரையும் கொண்டுட்டு போயிருக்கேன். இப்போ இந்த B கிட்ட ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, BCE. அந்த BCE கிட்ட CBE அல்லது EBC, அந்த பிங்கிற லெட்டர் மட்டும் மிடில் வரணும். அந்த CBE கிட்ட இருக்க ஆங்கிளும் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் உள்ள பாருங்கள் D
சிடிஏ அல்லது ஏடிசி அந்த டி கிட்ட இருக்க ஆங்கிளும் சேம். நான் டபுள் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆங்கிளுக்கு. ஸோ அந்த ஏடிசி ஆங்கிளும் சிபிஇ ஆங்கிளும் சேமாக இருக்கும். இதுதான் இந்த இந்த ரிசல்ட்டை வந்து சொல்லுது நமக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.11 இந்த ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் டிகிரி அண்ட் ஒய் டிகிரி. ஸோ சொல்யூஷனுக்கு வந்துடலாம். இந்த ஃபிகரில் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கு வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எந்த சைடு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். இந்த சைடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க இந்த ஆங்கிளுக்கு சேமாக இருக்கும். ஸோ ஒய்யும் 100ம் ஈக்குவல், ஒய் ஈக்குவல் டு 100 டிகிரின்னு சொல்லி எழுதிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 30 டிகிரி என்ன செய்யலாம், அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த சைடு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சைடும் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிளும் இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிளும் சேம். அதனால் அந்த எக்ஸ் ப்ளஸ் 30 ரெண்டும் சேர்க்கும் போது தான் நமக்கு அந்த ஆங்கிள் கிடைக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரொடியூஸ் ஆகிருக்க 60 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 60 டிகிரி. எக்ஸுக்கு வேல்யூ வேணும்னா 30 இந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க, சப்ராக்ஷனில் வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 30. 60ல் இருந்து 30 மைனஸ் பண்ணிங்கன்னா 30 டிகிரி. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். அதுதான் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் 4.4 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த கிவன் ஃபிகர். இந்த ஃபிகரில் எக்ஸுக்கு வேல்யூ கேட்குறாங்கப்பா. இனி சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஃபார் சப்ளிமெண்ட்ரின்னு பார்த்தோம் இல்லையா. ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180. ஸோ டி கிட்ட நமக்கு 120 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிள் பி வேணும்னா 180லேருந்து 120 மைனஸ் பண்ணிங்கன்னா 60 டிகிரின்னு கிடைக்கும். இப்போ ஆங்கிள் பி கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஆங்கிள் சி பாருங்கள். சி கிட்ட நமக்கு என்ன ஆங்கிள் கிடைக்கும்னா 90 டிகிரி. இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டிப்பா. ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. இது வந்து ஒரு செமி சர்க்கிள். செமி சர்க்கிளில் சர்க்கம்ஃபரன்ஸோட ஒரு ஆங்கிள் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோன்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன டிகிரி நமக்கு கிடைக்கும், 90 டிகிரி நமக்கு இருக்கும். ஸோ சி கிட்ட நான் 90ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஆங்கிள்ஸும் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்க 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 180 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஆங்கிள் பிசிஏ ப்ளஸ் ஆங்கிள் சிஏபி ஈக்குவல் டு 180. ஏபிசிங்கிறதும் வெறும் பிங்கிறதும் ஒன்று தான். ஸோ அதுக்கு பதிலாக 60 டிகிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பிசிஏ அப்படிங்கிறதும் வெறும் சிங்கிறதும் ஒன்று தான். 90 டிகிரி அப்ளை பண்ணிக்கிறோம். சிஏபி தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த இடத்துல எக்ஸ்னு வச்சுக்கிறோம். 90 + 60 150. 180லேருந்து 150 மைனஸ் பண்ணிங்கன்னா 30 டிகிரி. இதுதான் இந்த சம்மில் எக்ஸோட வேல்யூ. செகண்ட் சம். In the given figure, AC is the diameter of the circle with the center O. If ADE equal to 30 degree and DAC equal to 35 degree and angle CAB equal to 40 degree. இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு 3 questions கேட்குறாங்க. Find angle ACD, angle ACB, angle DAE. நம்ம 3 questions கேட்குறாங்க. ஒன்றுனா செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்துருங்க, கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கேன்ப்பா. அடுத்தது ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. இதான் ஏன்னா இது ஒரு செமி சர்க்கிள். செமி சர்க்கிளில் சர்க்கம்ஃபரன்ஸோடு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல 2 ஸ்டெப்லேயும் நம்ம எழுதியிருக்கோம். 3 ஸ்டெப்பு கொஷின் இருக்கிறத தான் அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன். அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ஏடிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. 2 ஆங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்று 35 இருக்குது, இப்போ நம்ம ஒன்று 90 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு இந்த ஏசிடி ஆங்கிள் வேணும்னா 35ஐயும் 90ஐயும் ஆட் பண்ணி அதை 180லேருந்து மைனஸ் பண்ணிடணும். 2 ஆட் பண்ணிங்கன்னா 125. 180லேருந்து 125 மைனஸ் பண்ணிங்கன்னா 55 டிகிரி. ஸோ நம்ம எதுக்கு இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், ஆங்கிள் ஏசிடி இந்த பிளேஸில் என்ன ஆங்கிள் வருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, 55 டிகிரி. அதுக்கப்புறம் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஏபிசி ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஆங்கிள் ஏசிபி ப்ளஸ் ஆங்கிள் சிஏபி ஈக்குவல் டு 180. இதுவும் அதே கான்செப்ட் தான். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. சம் ஆஃப் 3 angles ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஏபிசி கிட்ட 90 போட்டுக்கோங்கப்பா. ஏசிபி நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் சிஏபி கிட்ட நமக்கு என்ன இருக்குது, கொஷின்லேயே 40 கொடுத்துட்டாங்க. ஸோ 90 40 ஆட் பண்ணிங்கன்னா 130. 180லேருந்து 130 சப் பண்ணிங்கன்னா 50. ஏசிபி கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளும் நமக்கு என்ன பண்ணிடுச்சு, கிடச்சிருச்சு. அடுத்தது இன்னும் ஒரு கொஷின் இருக்கு இல்லையா, ஆங்கிள் டிஏஇ கண்டுபிடிக்கணும். இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஏசிடிஇ அப்படிங்கிற இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கோங்க. இதில் ஆங்கிள் சிஏஇ ப்ளஸ் ஆங்கிள் இடிசி இது 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதாவது ஏயும் டியும்பா, இந்த 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணிங்கன்னா 180ன்னு தெரியும் நமக்கு.
ஆங்கிள் இசிஏஇ ப்ளஸ் ஆங்கிள் இடிசி. இடிசி கிட்ட பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா 30 டிகிரி அப்படிங்கிறது கொஷின்லே. சாரி, இடிசி கிட்ட 120 டிகிரி. 120 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. எப்படி நமக்கு இந்த இடத்துல 120 கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் சொல்லிடுறேன். இந்த பிளேஸில் நம்ம ஏற்கனவே 19 சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு ஏற்கனவே ஏடிசி வந்து நம்ம 19 கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா. ஸோ இங்கே 90 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 90யோட இந்த 30 பக்கத்தில் இருக்க 30 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 120 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சிஏஇக்கு வேணும்னா 180லேருந்து இந்த 120 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 60 டிகிரி. 60 டிகிரி கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு வேணுங்கிறது டிஏஇ இந்த இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ், இந்த 35க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குட்டியூண்டு பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 60 டிகிரியில் இருந்து, ஏன்னா ஏற்கனவே என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா 35 வந்து ஏற்கனவே உட்காந்துட்ருக்கு. ஸோ 60 டிகிரிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 35 மைனஸ் பண்ணிட்டோன்னா 25 டிகிரி வந்து உங்களுக்கு இங்கே ஆன்சராக கிடைக்கும். தேர்ஃபோர் ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் டு 25 டிகிரி. Third sum, find all the angles of the given cyclic quadrilateral ABCD in the figure. இந்த ஃபிகர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸை ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் ஒரே ஒரு கான்செப்ட்டு, சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180, ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180. பி கிட்ட இருக்கக்கூடிய 6x மைனஸ் 4 அண்ட் டி கிட்ட இருக்கக்கூடிய 7x ப்ளஸ் 2 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 180ன்னு வச்சுக்கோங்க. 13x மைனஸ் 2, ஏன்னா 4ல் வந்து 2 சப் பண்ணிங்கன்னா 2, 4 பெரிய நம்பர், அதோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ் எடுத்துக்கிறோம், -2ன்ட்டு. அடுத்தது 180 ரைட் சைடு இருக்குது, -2 அந்த பக்கம் போகும்போது +2 ஆயிரும். 13x ஈக்குவல் டு 182, எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, 13 டிவிஷனில் கொண்டு வந்துடுங்க, ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 14 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு எனக்கு 14 கிடச்சிருச்சு. இப்போ நான் ஆங்கிள் பியிலையும் ஆங்கிள் டியிலையும் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக அந்த 14 அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிங்கன்னா 6 × 14 84. 84ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 80. பி கிட்ட இருக்க ஆங்கிளை கண்டுபிடிச்சாச்சு 80ன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஆங்கிள் டி என்ன எழுதி வச்சுருக்கோம், 7x ப்ளஸ் 2, எக்ஸுக்கு பதிலாக நீ கண்டுபிடிச்சிருக்க 14 அப்ளை பண்ணுங்கள். 98 + 2 = 100. ஸோ இப்போ 2 ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னும் சியும் ஏயும் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் ஏ = 180. சி இருக்க பிளேஸில் 4y - 4, ஏ இருக்க பிளேஸில் 2y + 4 ரெண்டே அப்ளை பண்ணுங்கள். +4 - 4 0 போயிடும். 6y = 180. இப்போ ஒய்க்கு வந்து 180 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 30 டிகிரி கிடைக்கும். இப்போ ஆங்கிள் ஏயிலையும் ஆங்கிள் சியிலையும் ஒய் இருக்க பிளேஸில் ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 30 அப்ளை பண்ணுங்கள். 2 30s are 60, 60யோட 4 ஆட் பண்ணிங்கன்னா 64. அடுத்து 4y - 4, 4 × 30 120, 120ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 116. 4 ஆங்கிள்ஸுமே கண்டுபிடிச்சாச்சு. therefore the angles are angle A = 64 degree, angle B = 80 degree, angle C = 116 degree, angle D = 100 degree. Fourth sum, in the given figure ABCD is a cyclic quadrilateral where diagonals intersect at P such that angle DBC = 40 degree and angle BAC = 60 degree. Find, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ரெண்டு ஆங்கிள் நம்மளை கேட்குறாங்க. ஃபைண்ட் ஆங்கிள் சிஏடி அண்ட் ஆங்கிள்ஸ் பிசிடி. சொல்யூஷன் வந்துடலாம்ப்பா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆங்கிள் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று படிச்சிருக்கோம். ஒரு ட்ரையாங்கிளில் செக்மெண்ட் ஒரே மாதிரியான செக்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த செக்மெண்ட்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாமே நமக்கு சேமாக இருக்கும். இப்படிலாம் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ் ரெண்டு பிளேஸ்லேயும் வரக்கூடிய ஆங்கிள் வந்து நமக்கு சேமாக இருக்கும். இது ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு சேமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. ஸோ ஆங்கிள் சிஏடி அண்ட் ஆங்கிள் சிபிடி ரெண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம். அதனால் 40 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். என்ன ரீசன், ஆங்கிள் இன் த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். அதனால் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆங்கிள் சிஏடி = 40 டிகிரி. செகண்ட் ஒன், ஆங்கிள் பிசிடி ப்ளஸ் ஆங்கிள் பிஏடி. பாருங்கள், பிசிடி ப்ளஸ் ஆங்கிள் பிஏடி இந்த ரெண்டு ஆங்கிளும் சப்ளிமெண்ட்ரி. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி. அதுக்கான ரீசன், இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஆங்கிள் பிசிடி ப்ளஸ் ஆங்கிள் பிஏடி ப்ளஸ் சிஏடி ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த பிஏடிக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ பிஏடி இருக்க பிளேஸில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஆங்கிள் பிஏடி = ஆங்கிள் சிஏ 60 BAC, சாரிப்பா இந்த இடத்துல BAC போட்டுக்கோங்கப்பா.
ஆங்கிள் பிஏசி ப்ளஸ் ஆங்கிள் சிஏடி. ஏற்கனவே பிஏசிக்கு 60 கண்டுபிடிச்சிருக்கோமா, ஸோ 60 அப்ளை பண்ணிக்கோங்க. சிஏடிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 40 டிகிரி போட்டிருக்கோம். ஸோ 40 டிகிரி போட்டுக்கோங்க. அப்போ பிசிடிக்கு வேல்யூ வேணும்னா 60 + 40 100. 180லேருந்து 100 மைனஸ் பண்ணிங்கன்னா 80. அதுதான்ப்பா இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஆங்கிள் பிசிடி ஈக்குவல் டு 80 டிகிரி. இந்த சம்மில் ஒன்று மட்டும் கவனிச்சுக்கோங்க. இந்த பிளேஸில் சீன்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் பிஏசி டீன் போட்டு அந்த இடத்துல சீன் மட்டும் மாற்றிக்கோங்க. அடுத்து 5th one, in the given figure AB and CD are the parallel chords of a circle with a center O such that AB equal to 8 cm and CD equal to 6 cm if OM is perpendicular to AB. இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, OM இப்படி போட்டிருக்காங்க, டீயை திருப்பி போட்டிருக்காங்கல்லப்பா, இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பெர்பெண்டிகுலர்னால் 90 டிகிரியில் போய் என்ன பண்ணுது, அது மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஹவு டு ரீட் திஸ், OM is perpendicular to AB and OL is perpendicular to CD. Distance between LM is 7 cm. Find the radius of the circle. இந்த சர்க்கிளில் பாருங்கப்பா, 2 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று AB, another ஒன்று CD. இந்த 2 டயாமீட்டருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 cm. இந்த 7 cm அந்த டயாமீட்டர் வந்து 8 cm. அப்போ 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 + 4ன்னு கிடச்சிருப்பா. CD வந்து 6 cm கொடுத்துருக்காங்க. அதை 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 3 கிடச்சிரும். ஸோ LM இருக்கு இல்லையா, அந்த டயக்ராமில் இந்த கொஞ்சம் பாருங்கள், நடுவில் O கீழே L மேலே M, இதில் ஓலேருந்து L வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பாருங்கள். அந்த டயக்ராமை இப்படி போட்டிருக்கோம்ல, இதில் இது ஒரு டயாமீட்டர், இது ஒரு டயாமீட்டர்ப்பா. இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை வந்து 7 cm கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸில் நமக்கு O அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த லெட்டர் வந்து M, இந்த லெட்டர் வந்து L. ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், டயக்ராமில் நான் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் சின்னமாக இருக்குது அப்படிங்கிறனால திரும்ப போட்டு காமிக்கிறேன். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது எக்ஸு. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 7. அப்போ இந்த பிளேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 - x. இந்த டயக்ராமில் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஓலேருந்து L வரைக்கும் எக்ஸுப்பா, ஓலேருந்து M வரைக்கும் 7 - x. அடுத்து MB அப்படின்னு சொல்லும்போது 8ல் பாதி 4 cm. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம், OBM. அதையுமே உங்களுக்கு டயக்ராமில் சின்னமாக இருக்குமேங்கிறதுக்காக தனியாக கீழே எடுத்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். உள்ளே வந்து என்ன பண்ணுறோம், OMB அப்படிங்கிற ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. இதில் பித்தாகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். OM and MB ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அட்ஜசன்ட் சைடு, ஒன்று ஆப்போசிட் சைடு. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனியஸ் சைடு. பித்தாகோரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, the sum of the square of 2 sides is equal to square of the third side. அப்போ 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா தேர்ட் சைடோட ஸ்கொயருக்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ தேர்ட் சைடுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ OB ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம். அதனால் இந்த OB ஸ்கொயர் வந்து வெறும் OBன்னு எழுதிக்கலாம். OM ஸ்கொயர் ப்ளஸ் MB ஸ்கொயர். OMக்கு 7 - x போட்டுக்கோங்க, MBக்கு 4 போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் இன் ரைட் ட்ரையாங்கிள் OLD அதையும் கீழே தனியாக எடுத்திருக்கேன். ஓடிங்கிறது ஹைப்பாட்டோனியோஸ். அந்த ஹைப்பாட்டோனியோஸ்க்கு வந்து OD ஸ்கொயர் வந்து ஓடியாக வேணும்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். OL ஸ்கொயர் ரூட் ஆஃப் OL ஸ்கொயர் ப்ளஸ் LD ஸ்கொயர். OLக்கு எக்ஸை போட்டுக்கோங்க, LDக்கு 3 போட்டுக்கோங்க. இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த OD அண்டு OB ரெண்டுமே ரேடியஸாக இருக்கும்ப்பா. அதனால ஒரு சர்க்கிளில் எல்லா ரேடியஸும் சேம் தானே. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க 2 ரேடியஸையும் சேம் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ரூட் ஆஃப் 4 ஸ்கொயரை 16 எடுத்துக்கோங்க. ரூட் ஆஃப் 16 + 7 - x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயரை 9 எழுதிக்கோங்க. ரூட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ரூட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயரிங் பண்ணோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இந்த ரூட் 2 போயிடும். 16 + 7 - x த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 9. இப்போ 16 + 7 - x எப்படி எழுதிக்கலாம்னா a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 9. இந்த x ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து 65 - 9 ஈக்குவல் டு 14x. சப் பண்ணும்போது 56 ஈக்குவல் டு 14x. 56 14 டிவைட் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடச்சிடும். இது வந்து எக்ஸோட வேல்யூ. நீ எழுதி வச்சுருக்க ஓடியும் ரேடியஸ் தான், ஓபியும் ரேடியஸ் தான். இதில் ஏதாவது ஒரு இதில் கொண்டுட்டு போய் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். நான் 1ன்னு ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கேன்ல, அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஸோ அதில் நான் வந்து அப்ளை பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணுறேன்.
4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. ஸோ 16ஐயும் 9 ஆட் பண்ணிங்கன்னா 25. 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இந்த சம்மில் கொடுத்துருக்க சர்க்கிளோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ அந்த சம்மில் நான் சொல்லும்போது ஏபி அண்ட் சிடிஆர் 2 டயாமீட்டர் சொல்லிட்டு, சாரி டயாமீட்டர் கிடையாது கார்டு. ஏன்னா டயாமீட்டர்னால் ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் வழியாக போனால் தான் அது டயாமீட்டர். ஏபி அண்ட் சிடி ரெண்டுமே கார்டு ஆஃப் த சர்க்கிள். ஏபி ஒரு கார்டு, சிடி ஒரு கார்டு. அந்த 8 சென்டிமீட்டரை பாதி பாதியாக 4 4 எடுத்துக்கிறோம். இந்த 6 சென்டிமீட்டரை பாதி பாதியாக 3 3 எடுத்துக்கிறோம். மைண்ட் இட், ஏபி அண்ட் சிடிஆர் 2 கார்ட்ஸ். Next, 6th one, the arch of a bridge has dimensions as shown, where the arch measure 2 cm at its highest point and its width is 6 cm. What is the radius of the circle that contains the arc? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆர்ச் ஒன்று கொடுத்துட்டாங்கப்பா. இந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி அப்படிங்கிறது என்னவா இருக்குதுன்னா ஒரு கார்டாக வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். இல்லை இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா சர்க்கிளாக ஃபார்ம் ஆனிச்சுன்னா இதில் ரேடியஸ் என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க சமம் முதல்ல போட்டுக்கலாம். அப்படியே இதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி சர்க்கிள் போட்டு காமிச்சிருக்கேன். ஏபி டிசிங்கிறது ஹையஸ்ட்டு ஹைட்டு, எவ்வளோ ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 2 சென்டிமீட்டர். கீழே கொடுத்துருக்க அந்த 6 சென்டிமீட்டரை 3 மீட்டர் 6 மீட்டரை 3 மீட்டர் 3 மீட்டர்னு பிரிச்சுக்கலாம். ஸோ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஓசி அப்படிங்கிறது டயாமீட்டராக இருக்கும். இந்த ஓஏஓபி அப்படிங்கிறதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரேடியஸாக இருக்கும். ஸோ ஓஏ ஓபி ஓசி இதெல்லாமே ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோங்க. ஓடி வேணும் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இருக்க அந்த ஓசியில் இருந்து என்ன பண்ணணும், இந்த டிசியோட வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கணும். நமக்கு அந்த ரேடியஸ் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓசிக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் போட்டுக்கோங்க. ஆனால் டிசிக்கு நமக்கு வேல்யூ தெரியும். டிசினாலும் சிடினாலும் ஒன்று தான். 2 அப்ளை பண்ணிக்கோங்க. கேபிட்டல் ஆர் -2 மீட்டர். இப்போ ஏபிக்கு 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏடி அண்ட் டிபி ரெண்டே 2, அதை 6 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 மீட்டர்னு கிடச்சிரும். அதுதான் ஏயிலேருந்து டி வரைக்கும், டியிலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. இப்போ இன் ட்ரையாங்கிள் ஓபிடி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்கப்பா. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுலேயும் நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓபி ஸ்கொயர், ஓபி தான் ஹைபாட்டனியூஸ் சைடு. ஏன்னா எப்போதுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா நமக்கு ஹைபாட்டனியூஸாக வரும். ஸோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர். ஓபி வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறோம். ஓடிக்கு ஆர் -2 கண்டுபிடிச்சிருக்கோம். டிபிக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர், ஸோ 9 போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ - பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஏ ஸ்கொயர் -2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. ரெண்டு பக்கம் இருக்க ஆர் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் கன்வெர்ட் ஆகும்போது 0 ஆகி போயிடும். அதனால நான் டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிட்டேன். -4r லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது +4r வந்துடும். 9ஐயும் 4 ஆட் பண்ணிங்கன்னா 13. ஆருக்கு வேல்யூ வேணும்னா 13 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 3.25 மீட்டர். இதுதான் இந்த சர்க்கிளோட ரேடியஸ். அடுத்தது இந்த ஃபிகர் ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 120, வேர் ஏ, பி அண்ட் சி ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள் வித் சென்டர்ஸ் ஓ. ஃபைண்டு ஆங்கிள் ஓஏசி. ஓஏசிக்கு வேல்யூ கேட்குறாங்க. முதல்ல பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். சென்டர் ஓ, ஏசிபி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பி கிட்ட 120 டிகிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஏஓசிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அது 2 இன்ட்டு ஆங்கிள் ஏபிசி. இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஆங்கிளை போல் சென்டரில் இருக்க ஆங்கிள் வந்து ட்வைஸாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ 2ஓட 120 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 240. ஸோ எந்த பிளேஸில் என்ன கிடச்சிருது, 240 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருது. ஏஓசிக்கு வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும், 360 ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆனிச்சுன்னா நமக்கு 360. ஸோ 360லேருந்து இந்த 240 சப் பண்ணிங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் தான் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிஃப்ளெக்ஸ்னால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது நமக்கு 240 கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு வேணுங்கிறது உள்ளே இருக்க ஆங்கிள் வேணும். ஸோ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் முடித்தா 360. அப்போ உள்ளே இருக்க ஆங்கிள் வேணும்னா 360லேருந்து 240 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிடும், 120ன்னு கிடச்சிருப்பா. இப்போ ட்ரையாங்கிள் ஏஓசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. இது 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180க்கு சமமாக இருக்கும். ஸோ ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் ஓஏசி ப்ளஸ் ஆங்கிள் ஏசிஓ ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த லெட்டர் 3 லெட்டரும் நடுவில் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏஓசி, ஏன்னா அந்த பிளேஸில் தான் ஆங்கிள் இருக்குது. மற்ற லெட்டர்ஸ் கூட நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம், தப்பில்லை. ஆனால் கரெக்டாக அந்த ஆங்கிள் இருக்க லெட்டர்ஸ் வந்து மிடில் வரணும். 120 ப்ளஸ் ஆங்கிள் ஓஏசி ப்ளஸ் ஆங்கிள் ஏசிஓ ஈக்குவல் டு 180. அதுக்கப்புறம் பாருங்கள், இது ரெண்டுமே சேம். இது ரெண்டுமே சர்க்கிளோட ரேடியஸாக இருக்கும்பா.
ஸோ ரேடியஸ்னால் இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும். அப்போ இன்பிட்வீன் ஆங்கிளும் சேமாக இருக்கும். அப்போ ஏ கிட்ட வர ஆங்கிளும் சி கிட்ட வர ஆங்கிளும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஓஏசிக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், திரும்ப வந்து ஆங்கிள் ஏசிஓ ஈக்குவல் டு 180 என்ன பண்ணிக்கோங்க 120 சப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓஏசிக்கு பதிலாக நான் திரும்ப என்ன பண்ணிக்கிறேன், ஆங்கிள் ஓஏசி, ஏசிஓக்கு பதிலாக திரும்ப ஆங்கிள் ஓஏசி. ரெண்டில் எதுக்கு பதிலாக வேணாலும் எதை வேணாலும் மாற்றிக்கலாம்ப்பா. நான் வந்து ஆங்கிள் ஓஏசி ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், திரும்ப ஆங்கிள் ஓஏசின்னு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே இருக்க ஆங்கிளும் இந்த இடத்துல இருக்க ஆங்கிளும் சேமாக இருக்கும். அதனால் அப்போ உங்களுக்கு 2 தடவை ஓஏசி வரும் இல்லையா. 2 ஓஏசி ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ ஓஏசிக்கு வேல்யூ வேணா 60 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, 30 டிகிரி. இதுதான் கேட்டிருக்க கொஷின். ஆங்கிள் ஓஏசியோட ஆன்சர் 30 டிகிரி. ஸோ ரெஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆனால் 360 டிகிரி அந்த கான்செப்ட் கொண்டு வரோம். ட்ரையாங்கிளில் இருக்க 3 சைட்ஸையும் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் 2 ரேடியஸும் சேமாக இருக்கனால இதுக்குள்ளே அமையக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ கரஸ்பாண்டிங் அந்த 2 சைடும் சேமாக இருந்தால் அதுக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஆங்கிளும் சேமாக இருக்கும். அந்த கான்செப்ட் படி கடைசியில் என்ன பண்ணுறோம், இந்த சம்முக்கு நம்ம ஆன்சர் கொண்டு வரோம். ஸோ இந்த ஒரு சம்மை நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இத்தனை கான்செப்ட் வந்து உனக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஒரு சம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ சொல்லி தந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். 8th one, a school wants to conduct tree plantation program. For this a teacher allotted a circle of radius 6 meter ground to 9th standard students for planting saplings. ஒரு ஸ்கூல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மரம் நடுதல் நிகழ்ச்சி வந்து நடத்தணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இந்த 9th இருக்கக்கூடிய டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 மீட்டருக்கு ஒரு சர்க்கிளை ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் 9th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. 4 students plant trees at the points A, B, C and D as shown in figure. 4 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க. A, B, C, D இந்த இடத்துல நீ வந்து பிளான்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹியர் AB ஈக்குவல் டு 8 மீட்டர் அண்ட் CD ஈக்குவல் டு 10 மீட்டர். AB அந்த 2 பையனுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். CD அந்த 2 செடி வைக்கக்கூடிய பிளேஸ் சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ABயும் CDயும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. If another student places a flower plot at the point P, இந்த Pங்கிற பாயிண்டில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ஃப்ளவர் பாட் ஒன்று வைக்க போகிறான். The intersection of AB and CD, then find the distance from the center to P. அந்த Pங்கிற இடத்துல ஒரு பையன் என்ன பண்ண போகிறான், ஒரு பூச்செடி வைக்க போகிறான்ப்பா. ஓங்கிறது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அந்த பூச்செடி வைக்கக்கூடிய இந்த பையனுக்கும் அந்த செடி வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் சென்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஓபி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டயக்ராமை வந்து இப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. இதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி வரைஞ்சிக்கணும். மிஸ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஏபி அண்ட் சிடி ஆல்ரெடி அப்படியெல்லாம் போட்டாச்சு. என்ன பண்ணியிருக்கோம், ஓலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், இதை ஜாயின் பண்ணியிருக்கேன்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஓலேருந்து இதை ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து 4 பாதியாக பிரிச்சுட்டோம். அதே மாதிரி சிடியோட டிஸ்டன்ஸ் 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 5ன்னு பிரித்தாச்சு. இதுக்கப்புறம் சம்முக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போ ஏபி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அண்ட் சிடி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிடி. ஓஏ ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ ஏஎம் அண்ட் எம்பி இது ரெண்டுமே என்ன பண்ணுறோம், 8 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4ன்னு கிடச்சிருப்பா. டிபியும் பிசியும் பாருங்கள், 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் கிடச்சிரும். இப்போ இந்த ஃபிகரில் இருந்து நம்ம ஓஎம்முக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள், ஓ மட்டும் இங்கே இருக்குது, அதை ஒன்றை மட்டும் போடலை. ஓ இந்த இடத்துல, ஓ இந்த பிளேஸில் இருக்குது. இதுதான் ஓவோட பிளேஸு. ஓஎம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த 6 ஸ்கொயர் எந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் ஓஎம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 6 4 பக்கத்தில் இந்த இருக்குது பாருங்கள், 6 4. இந்த 6 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 மைனஸ் 16 ஈக்குவல் டு √20 சென்டிமீட்டர். ஓஎம்முக்கு எனக்கு என்ன பண்ணிடுச்சு, வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஓலேருந்து எம் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், √20. அதே மாதிரி ஓலேருந்து என் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 6ம் இந்த 5ஐயும் எடுத்துக்கோங்க. 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி சப் பண்ணி ரூட் எடுத்துட்டிங்கன்னா √11 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஓஎன்பிஎம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஒரு ரெக்டாங்கிளாக கிடைக்கிது. ஏன்னா லென்த்தும் பிரெத்தும் வேறு இருக்குது பாருங்களேன். அதனால ஓஎன்பிபி அதில் ஓஎன்பிஎம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரெக்டாங்கிள். இதில் லென்த்து வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க √20, பிரெத்து வந்து √11. இப்போ
இப்போ நம்ம டயக்னல் ஓபி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டயக்னல் ஓபி கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓஎன்பி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இதில் ஹைபாட்டனிஸ் சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபி தான். ஸோ ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர். ஓபிக்கு வேல்யூ வேணா ரூட் எடுத்துக்கோங்க. ரூட் ஆஃப் ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் என்பி ஸ்கொயர். ஓஎன்னுக்கு ரூட் 11 கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்பிக்கு ரூட் 20 கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும். ஸோ 11ஓட 20 ஆட் பண்ணிங்கன்னா 31, ரூட் 31. ரூட் 31 இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா 5.56 சென்டிமீட்டர் கிடைக்கும். இதுதான் ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓபியோட டிஸ்டன்ஸ் வந்து 5.6 சென்டிமீட்டர். Next, 9th sum. In the given figure, angle POQ equal to 100 degree and angle PQR equal to 30 degree. Then find angle RPO. இந்த டயக்ராமை பாருங்கள். POQ என்ன கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. PQRக்கு 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஸோ PRQக்கு வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் சென்டரில் இருக்க ஆங்கிளை போல் இது எவ்வளோ இருக்கும், பாதி இருக்கும். ஸோ 100 2ஆல் டிவைட் பண்ணால் 50ங்கிறது கிடச்சிரும். இப்போ ட்ரையாங்கிள் OPQ எடுத்துக்கோங்க. 3 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது 180 டிகிரி. இந்த 180 டிகிரியில் நமக்கு ஆங்கிள் OPQ அண்ட் ஆங்கிள் OQP பாருங்கள், ரெண்டுலேயே ஒரு சின்ன கோடு போட்டிருக்கேன். ஏன்னா சர்க்கிளுக்கு இது ரேடியஸு. ஸோ ரேடியஸ் வந்து சர்க்கிளில் எல்லா ரேடியஸும் சேமாக இருக்கும். இப்போ OPQ ட்ரையாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா OP அண்ட் OQ ரெண்டு சைடும் வந்து சேமாக இருக்கனால இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளும் நமக்கு என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அதனால் இந்த 100 அந்த 30 இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, 180லேருந்து சப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தேர்ட் ஆங்கிள் கிடச்சிடும். ஆங்கிள் OPQ ப்ளஸ் ஆங்கிள் OQP ப்ளஸ் ஆங்கிள் POQ ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ OPQ அண்ட் OQP ரெண்டுமே சேம், சரியா, ரெண்டையும் சேம். அப்போ ஆங்கிள் 2 இன்ட்டு ஆங்கிள் OPQ ஈக்குவல் டு 180லேருந்து என்ன பண்ணுறோம், அந்த 100 சப் பண்ணிக்கிறோம். சப் பண்ணும்போது நமக்கு ஆங்கிள் 2 இன்ட்டு ஆங்கிள் OPQ ஈக்குவல் டு 80 டிகிரின்னு கிடைக்கும். இப்போ ஆங்கிள் OPQக்கு வேல்யூ வேணும்னா 80யை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 40 டிகிரி கிடச்சிருச்சு. இப்போ ட்ரையாங்கிள் PQR ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா 180. ஸோ P கிட்ட எக்ஸ் தெரியலை, Qக்கு கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆருக்கு வந்து 30 + 50, அது ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 30 + 50 ஈக்குவல் டு 180. x + 120 ஈக்குவல் டு 180. எக்ஸுக்கு வேல்யூ வேணும்னா 180லேருந்து 120யை மைனஸ் பண்ணிக்கோங்க. சப் பண்ணிங்கன்னா 60 டிகிரி கிடச்சிடும். தர்ஃபோர் ஆங்கிள் RPO ஈக்குவல் டு 60 டிகிரி. இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் சின்னமாக தெரியுது. இதை நீங்கள் கொஞ்சம் விசிபிளாக பெருசாக போட்டுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். Thank you, students.